கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் அதிகாரம் 39 வசனம் 2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். யோசேப்பை சகோதரர்கள் விற்று போடுகிறாங்க. யோசேப்பு எகிப்துக்கு போகப்படுகிறான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திலிருந்து கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்குகிறான். பிரியமானவர்களே, கூட இப்பொழுது தகப்பன் இல்லை, சகோதரர்கள் இல்லை, யாருமே இல்லை. தனிமையில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில், குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது யோசேப்பு தனிமையான ஒரு நபராக இருக்கிறாரு. யோசித்து பாருங்கள், செல்லமாக வளர்க்கப்பட்ட இந்த யோசேப்பு, தன்னுடைய தகப்பனாரால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட யோசேப்பு இப்பொழுது தனிமையில் இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தாராம். யாருமே இப்பொழுது யோசேப்புக்கு துணையாக இல்லை, உதவியாக இல்லை, ஒத்தாசையாக இல்லை. விற்கப்பட்ட நிலைமையில் எங்கேயோ ஒரு தேசத்தில் தனிமையான சூழ்நிலையில் இருக்கிற அந்த வேளையில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம். யோசேப்பு எகிப்தியனாகிய தன்னுடைய எஜமானுடைய வீட்டில் இருந்தாராம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் தனிமையில் இருக்கலாம். குடும்பத்தையெல்லாம் விட்டு தூர தேசத்தில் தனிமையில் கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதுங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அநேக நேரங்களில் பல யோசனைகள், என் கூட இப்போ யாருமே இல்லையே, நான் தனிமையில் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, என் கூட பேசுறது கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நீங்கள் கவலையோடு காணப்படுகிறீங்க. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால் யோசேப்பு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினாராம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருந்தால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது வாய்க்கப்படும். யோசேப்பு கூட கர்த்தர் இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினதனால் அந்த எஜமான் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் யோசேப்பு கையில் ஒப்புவித்தானாம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணம் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டையே ஆசீர்வதித்தாராம். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்கிற இடத்துல எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நீங்கள் செய்கிற இடங்களில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் நிமித்தம் ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் செய்கிற வேலைகளில் உங்கள் நிமித்தம் உங்கள் எஜமானுக்கு நன்மைகள் உண்டாகும். அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களை, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடியினால் எல்லாவற்றை காற்றிலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் யோசேப்போடு கூட இருந்து நீர் ஆசீர்வதித்தது போல தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தனிமையான அந்த வேதனையான சூழ்நிலையில் கர்த்தர் கூட இருந்து நீர் நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you.